எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய மலக்குமார்களை பார்த்து சொன்னான், இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி ஹலீஃபா. மலக்குகளே, நான் பூமியிலே என்னுடைய பிரதிநிதியை ஏற்படுத்தப் போகிறேன் என்று குறிப்பிட்டான். இதை கேட்ட மலக்குமார்கள், ஐ ரப்பி அஹலீஃபத்தும் மின் கைரினா மிம்மை யுஃப்சிது ஃபீஹா வ யஸ்ஃபிகுத் திமா. எங்கள் அன்றி வேறு ஒரு பிரதிநிதியா? உன்னுடைய பிரதிநிதியாக நாங்கள் இருக்கும் பொழுது பூமியிலே இரத்தத்தை ஓட்டி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களையா நீ உனது பிரதிநிதியாக படைக்கப் போகிறாய் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் கோபம் அடைந்தான். அல்லாஹ்வினுடைய கோபத்தை பார்த்த மலக்குமார்கள் அஞ்சி பயந்து அழுது தொழுது அவனுடைய அரிஷை 7 முறை வலம் வந்தார்கள். இறைவா, எங்களை மன்னித்து விடு என்று அவர்கள் தௌபாவும் செய்தார்கள். ஃபரதிய அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டு சொன்னான், நீங்கள் பூமிக்கு சென்று அங்கே ஒரு இல்லத்தை எழுப்புங்கள். யார் அந்த இல்லத்தை வலம் வந்து இப்போது நீங்கள் வலம் வந்தது போன்று வலம் வந்து என்னிடத்தில் பிரார்த்திக்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனையை நான் அங்கீகரிப்பேன். என்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் அங்கு வந்து இதுபோன்று நீங்கள் செய்த மாதிரி அவர்கள் தவாஃப் செய்வார்களேயானால் நான் என்னுடைய கோபத்தை அவர்களை விட்டும் விலக்கிக் கொள்வேன் என்று அல்லாஹ் சொன்னான். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு 2000 வருடத்திற்கு முன்பாக நடந்தது. இந்த காபாவை குறித்து அறிஞர்கள் சொல்லும் பொழுது மொத்தம் 15 காபாக்கள் இருப்பதாகவும் 7 வானங்களிலும் 7 காபாக்கள், 7 பூமிக்கு கீழும் 7 காபாக்கள், 14 காபாக்களோடு மக்காவில் இருக்கக்கூடிய புனித காபா ஷரீஃப், அந்த புனிதமான காபா. ஆக மொத்தம் 15 காபாக்களிலும் மிகச்சிறந்த காபாவாக இருப்பது மக்காவில் இருக்கக்கூடியதுதான் என்று ஏகோபித்த அடிப்படையில் அறிஞர்கள் இயம்புகிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக 7வது வானத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் மாமூர் என்ற அந்த காபா இடம்பெறுகிறது. 15 காபாக்களும் நேராக நேர்கோட்டிலே வரிசையாக இருக்கிறதாக சொல்லிய அறிஞர்கள் இந்த புனித காபாவிற்கு எப்படி ஹரம் இருக்கிறதோ அதுபோன்று 15 காபாக்களுக்கும் ஹரம் இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதோடு மாத்திரமல்லாமல் இந்த காபாவில் வணக்க வழிபாடுகள் எப்படி நடைபெறுகிறதோ அதுபோன்றே எல்லா காபாக்களிலும் வணக்க வழிபாடுகள் நடைபெறுகிறது. அல்லாஹ் வித்தியாசமான தன்னுடைய படைப்புகளை வைத்து அங்கே வணங்க செய்திருக்கிறான் என்று இயம்புகிறார்கள். ஆனாலும் எல்லா காபாக்களிலும் சிறந்த இந்த காபாவை கண்டு தவாஃப் செய்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ